ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நம்ம ஹீரோவோட கையில் கூட அடிபட்டுருச்சு இல்லையா? அந்த தாத்தாவே கூப்பிட்டு மருந்தெல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோயினும் போட்டு விட்டுக்கிட்டே, ஏன் இப்படி பண்ண, பாரு எப்படி அடிபட்டுருச்சுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணவும், எனக்காக ரொம்ப கவலைப்பட போலையேன்னு கேட்குறான். இவ்வளவும் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்க. கரெக்டாக தாத்தா வந்து கொலாபரேஷன்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரா. உடனே இவன், அச்சோ சீக்கிரம் வேற இருட்டாயிடுமே, இங்கிருந்து போகிறது கஷ்டம் தானே, ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், கெஸ்ட் ரூம் வச்சுருப்பீங்கல்லன்னு கேட்க, சரி அந்த பக்கத்தில் கெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரே நைட்டு மட்டும்தான் ஸ்டே பண்ணணும், காலங்கத்தால் ஓடிடணும்னு சொல்ல, ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறியா? என்ன இப்படி கேட்குறேன், அப்போ நீங்கள் கப்பல் கிடையாதா? கிளம்புங்க இப்போவே கிளம்புங்க, இவர் வேறு பேச ஆரம்பிச்சிடேன். சச்சா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல் தான் சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு தாத்தாவை நம்ப வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இருந்து தொலைங்கிற மாதிரி தாத்தாவும் ஒத்துக்கிட்டாரா. இப்போ நைட்டு போல் அப்படியே வெளியே உட்காந்துட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கலன்னு சொல்லவும், ஆமாம் நானும் சின்ன வயசில் பார்த்தது, இவர் வேற நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறாரு, உன்னோட அடுத்த பிளான் தான் என்னன்னு கேட்கவும், பேசவே விடாதவர் இப்போ நம்மளை இருக்க வச்சிருக்காருல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவரை ஓகே பண்ண வச்சிடலாங்கிற மாதிரி தைரியமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு ஸ்டாரை பார்த்துட்டு, ஏய் இது பேர் தானே போலரிஸ்னு கேட்கவும், இல்லை அது வீனஸ்ங்கிறான், உனக்கு இது கூட தெரியுமான்னு கேட்க, சிம்பிள், இப்படி ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுலேயே கிளியராக காட்டுன்னு இப்படி அவளை பிடிச்சிக்கிட்டு பேசவும் இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான். அவன் பாட்டுக்கு விடாமல் பேசிகிட்டே இருக்க, இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, சரி நான் தூங்க போகிறேன், லேட் ஆயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு ஓடிட்டா. இப்போ உள்ளே வந்து பார்த்தா, இந்த கோட்டுக்கு மீறி என்கிட்ட வரவே கூடாது, உனக்கு பாதி எனக்கு பாதி, மீறி வந்த செத்தன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓவரா வாடி பேசுறேன்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்துல வந்து படுத்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இவளும் திரும்ப புடுங்க, அவ்வளவுதான் சண்டை வந்துருச்சு. மாத்தி ரெண்டு பேரும் புடுங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆகி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தா கோசு கடி ஆரம்பிச்சிருச்சு. இவ போட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க, அவன் ஷர்ட் எல்லாம் கழட்டவும், என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறான். நான் கொசுவை அட்ராக்ட் பண்ணுறேன், அது என்ன கடிக்கும்ல, நீ நிம்மதியாக தூங்குங்கவும், உன்னை மாதிரி இறக்கமே இல்லாதவன் ரத்தம்லாம் அது குடிக்காதுன்ட்டு இருக்கா. உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா என்ன எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொட்டு வைக்க, எங்க இப்போ தைரியம் தான் என்ன அடிப்பாங்களாங்கவும், அடிச்சிட்டானா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே விடிய அவன் மேலே தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. முதல் ஹீரோ எழுந்துட்டான், அவனுக்கு ஓகே தானே, ஸோ அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே படுத்துட்டு இருக்க. அவளுக்கு மொழிப்பு வந்ததும் இவன் தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவளும் அவன் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டா அழுங்காம. தென் இப்போ அப்படியே வெளியே வரவும், என்ன இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா திட்டுறாரு. இல்லை மிஸ்டர் ஜாங், இன்னைக்கு மழை வருதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க வெதர் ரிப்போர்ட்டுங்கும் போது, வெதர் ரிப்போர்ட்டெல்லாம் எப்பவும் நடக்காதுன்னு இவர் சொல்ல இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கும் டேரா போட்டாச்சு. அடுத்து இவர் எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கணும்ல, கோட்டெல்லாம் கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்க போகிறதில்ல, போய் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவரு. என்ன சொன்னாலும் இவங்களும் விடுற மாதிரி இல்லையா, எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது, இது உங்களோட ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் அமையும், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன்னு ரொம்ப கெஞ்சவும், சான்ஸ் வேணுமா, சரிந்தா இது மாதிரி ஒரு ரிங்கை மேக் பண்ணிட்டு வா, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாரா. இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு நாளில் எங்களால் எப்படி பண்ண முடியும் நீயான்னு கேட்குறான். இவ்வளோ இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தானே ஒத்துப்பாரு. ஒன்றும் வரமாட்டேங்குது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பேசியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு வழியாக ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரிங் ஷேப்பை. முதல்ல நம்ம ஹீரோ கையில் தான் போட்டு விட்றா, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்காங்க, ஆனால் சுத்தமாக இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் டே நம்ம சின்சியாரிட்டியை பார்க்கறதுக்காக தான் அவர் கேட்டாருன்னு நான் ட்ரை பண்ணா, இப்படி பண்ணுறாரு, நீயும் சரியாகவே ட்ரை பண்ணல, அதனால தான் சுத்தமாக நல்லாவே வரலங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டு வந்துட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்தா ஜின்னு நின்றுட்டுருக்கான். இவங்க வில்லேஜுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானாமா. இன்னைக்கு வில்லேஜ் செக்ரட்டரிட்ட பேச வேண்டியது வேற இருக்கு, நீயே பேசிக்கோ, அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் முதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா. இவ்வளோ இங்கே பாவமாக மூஞ்சி வச்சு நின்றுட்டுருக்கான். சரி நான் ஹோட்டலில் 3 ரூமாக புக் பண்ணியிருக்கேன், அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க நீவன் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி நீயான்னு சொல்ல வரா. இருந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஓகே ரொம்ப தேங்க்யூ, நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணாமையே டக்குன்னு வந்துட்டோம், நீ நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு இப்போ நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்தா, உள்ளே இருந்து ஜின் வருவானா. அவனை பார்த்ததும் இவனுக்கு பயங்கர ஷாக்கு. நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்க, அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீ ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலன்னு கேட்க, அது நீ இருக்கும்போது தான் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. அப்போது அவனோட இப்படி தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறதா அவனோட பிளானான்னு கேட்க, ஆமாங்கிறா. அதெல்லாம் இல்லை, நீ குடிக்கக்கூடாது, நீ பிடுங்க, ஏன் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறா. ஏன் இப்படி நடந்துக்கிறேனா, ஏன் இப்படி பண்ணுறேனா,
நல்லா வளர்ந்த ஆம்பளையோட இப்படி தனியா ரூம்ல ஹோட்டல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கியேன்னு திட்டவும், அப்படி பார்த்தா நேற்று நைட்டு கூட உன்னோட நான் ஸ்டே பண்ணினேன்னு கேட்குறா. அப்படியே ஆஃப் ஆயிட்டான். நிறைய ட்ரிங்க் வச்சிருக்கல, தனியாக எப்படி குடிப்பேன், நானும் வரேன்ட்டான். ஸோ இப்போ நைட்டு 3 பேருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது கேம் விளாட்லாங்கும் போது, சீச்சி கேமில் யாராவது விளையாடுவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் வரலன்னா போட்டோம், நீ என்ன கேம்னு சொல்லுன்னு கேட்க, நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம், அந்த விஷயத்த அடுத்தவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த பேஸில் கேம் போகும். மொத்தமாக 5 கையை மடக்கிறவங்க தான் மொத்தத்தையும் குடிக்கணும். சீச்சி இதெல்லாம் ஒரு கேமா நீவன் சொல்ல, அங்கிளுக்கு வயசாயிருச்சல, அதனால தான் விடு நம்ம விளாட்லாங்கிற மாதிரி அவனை அங்கிள்னு வச்சு பேசுவோம். என்ன அங்கிள் என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு இவனுக்கு கோவம் வருது. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறா. 15 பாட்டில் பியரை ஒரே நைட்டில் காலி பண்ணியிருக்கங்க. இவங்க 2 பேரும் கையை மடக்கிறாங்க. நான் தான் தனியாக கஷ்டத்தில் வாடிட்டு இருக்கேன்னா நீங்கள் எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், குடிகாரிக்கு பெருமை வேற கிடக்கான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஜின் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தான் சொல்லுவோம் போல. நியான் கையை மடக்கிட்டு, அடுத்து நான் ஹுவாவோட பெட்டை ஷேர் பண்ணியிருக்கேங்க. இவனும் கையை மடக்கிறானா, இது எப்படா நடந்ததுன்னு கேட்குறா. உனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததல்ல, அப்போ நீ என் தோலை தானே படுத்து தூங்கிட்டு இருந்தங்கவும். டே இதெல்லாம் கணக்கே ஆகாதுடா, என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நான் சூசியா பண்ண பென்டோஸை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்ல, ஹுவா என் ஷர்ட்டில் ஜொல்ல விட்டுருக்கா நீயான்னு சொல்லிட்டு இருக்கான். டே இது மட்டும் வேணா, நான் கட் பண்ணிடுடா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. அடுத்து ஜின் போதையில் இருக்கும்போது ஹுவா ஒரு டைம் நான் வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கேன்னு மேலே சொல்ல, ஒன்றும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சிக்கனை வச்சு பேச விடாமல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இவன் வேற கேட்க, போதும் இந்த கேம் போர் அடிக்குது, வேற விளாட்லாங்கிற மாதிரி இவன் கட் பண்ணுறான். ஆமாம்மா வேற விளாட்லாம், இந்த நீ சிக்கனை சாப்பிடுன்னு ஹுவா கொடுக்க, அவன் பயங்கர கடுப்பில் இருக்கான்ல, தட்டி விட்டு உட்காந்துருக்கான். தென் இப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சரி நீ இவ்வளோ வர, டக்குன்னு நீ இவன் ரூம்குள்ளே வந்து அவளை லாக் பண்ணி, நீ போதையில் இருக்கும்போது ஜின் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால, அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்க, அதுன்னு யோசிச்சுவேன், உனக்கு என்ன அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறா. போதையில் நீ என்னென்ன பண்ணுவேன்னு என்னை விட வேற யாராலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியாது, என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் அவன்கிட்டையும் நடந்துப்பியான்னு கேட்க, நியான் எனக்கும் ஜினுக்கும் இடையில எதுவுமே கிடையாது, இப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது, நீ தான் தேவையில்லாமல் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க. ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்கவும், ஆமாம் எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்ட்டான். இதை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹுவா நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லி அவள் இவனுக்கு செஞ்சு கொடுத்தால, அந்த ரிங்கை அவளோட கையில் போட்டு விட்டு, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண வேணான்னு தடுத்துட்டு இருக்காளா. 2 பேருமே குடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அது பெட் வேற போயிடுச்சு. அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்சு போய் அவன் அப்படியே குட் மார்னிங்னு ரொமான்டிக்காக சொல்ல, அவளோ டப்புன்னு கீழே நழுவி, நீ தெரியாமல் என்னோட ரூம்குள்ளே வந்துட்டியான்னு கேட்குறா. அவன் ஒரு மாதிரி சிரிக்கவும் கட் பண்ணா எப்படி உட்காந்துக்கிட்டு, சரி விடு, நீயும் நானும் அடல்ட்டு தானே, நடந்து போச்சு விட்டுரு, இப்போ நீ கிளம்பலான்னு சொல்ல, ஏன் ரெஸ்பான்சிபிளெல்லாம் எதிர்பார்க்கலையான்னு கேட்குறான். கண்டிப்பாக நீ தாண்டா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும்னு சொன்னவன். சரி விடு, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஆனது ஆயிடுச்சு, இது நடக்காத மாதிரியே நான் நினச்சிக்கிறேன், அப்படியே நீயும் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக ஜின்னு வெளியே நின்ட்டு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு, என்ன ஹுவா எழுந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். அச்சோ போ இப்போவே போ, அங்கே போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குனான்னு கேட்குறா. அப்படி இல்லை, ஜின் பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி என்னால் எப்படி சமாளிக்க முடியும், தயவு செஞ்சு ஒழிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு கையில் காலெல்லாம் உளுந்து போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். அதாவது ஒழிஞ்சுக்க சொல்லிட்டு இருக்கான். சரி போனா போதுன்னு போறங்கிற மாதிரி அவனும் போயிட்டு இருக்கேன். இப்போ டப்புன்னு வெளியே வந்து சொல்லு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம சாப்பிட்றதுக்கு வெளியே போயிட்டு வரலாமான்னு கேட்க, இல்லை வேணாம் எனக்கு பசிக்கல, ஜாங்க என்ன சொன்னாருன்னு தான் கேட்குறா. கவலைப்படாத, அவரோட கொஞ்சம் நம்ம சேர்ந்து பேசணும்னா வலிக்கு வந்துடுவாருங்கிற மாதிரி அப்படியே அவளோட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டாப் புன்னகைங்கிற மாதிரி உள்ளே இருந்து கொட்டாவியை விட்டுக்கிட்டு நம்ம நியான் வருவானா. அட பாவி, நான் எப்படி சமாளிச்சுட்டு இருந்தா எப்படி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ ஜின் ஹுவா இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்கவும், இல்லை ஷவர் உடஞ்சி போயிடுச்சு, அதான் சரி பண்ணுறதுக்காக வந்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க, சரி எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி நீயான் உன் வேலையை முடிஞ்சிச்சுல நீ போங்க, அவன் போகாமல் நின்றுட்டு இருக்கேன். சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டா உள்ளே போயிட்டாலாம். இவனுக்கு 2 பேரும் கண்ணாலேயே சண்டை போட்டுருக்கானுங்க முறைச்சிக்கிட்டு. அப்போது நியான் கழுத்தில் காய் இருக்கிறத இவன் நோட் பண்ணிட்டான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.